குழந்தைகளுக்கு டீ காஃபி கொடுக்கலாமா வேண்டாமா, இல்ல பால் மட்டும்தான் கொடுக்கணுமா? ஒரு பீடியாட்ரிஷனா எங்களோட டே டு டே லைஃப்ல நான் டெய்லியும் ஃபேஸ் பண்ற கொஸ்டின் இது. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷன் அண்ட் பீடியாட்ரிக் பல்மனாலஜிஸ்ட். ஸோ குழந்தைகளை பொறுத்த அளவுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை ஒரு வயசு வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு நமக்கு இந்த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அவங்க சொல்ற வழிமுறைகள், அதை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ அவங்களோட வழிமுறைகள் படி குழந்தைக்கு அதிகமான கெஃபைன் கண்டென்ட் 12 வயசு வரைக்கும் கண்டிப்பா கொடுக்கக்கூடாது. 12 வயசுக்கு மேல ஒரு ரெக்கமெண்டட் லெவல்ஸ் இருக்கு, அந்த லெவல்ஸ்ல கெஃபைன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கெஃபைன் அப்படின்னு நான் சொல்றது என்னன்னா, இது ஒரு வகையான வேதிப்பொருள். இது காஃபிலையும் டீலையும் நிறைய அளவுல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்பூன் ஆஃப் காஃபி பவுடர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல குறைஞ்சது ஒரு 30 இருந்து 60 மில்லிகிராம் வரைக்கும் கெஃபைன் இருக்கு. அதாவது ஒரு கப் ஆஃப் காஃபி அப்படின்னா 250 ml அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுல இருக்கிற கெஃபைன் கண்டென்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மில்லிகிராம் அளவுக்கு, அதாவது 80 இருந்து 100 மில்லிகிராம் அளவுக்கு இருக்கும். இதே தான் டீலையும். இப்போ டீல காஃபியில் இருக்கிற அளவுக்கு கெஃபைன் கண்டென்ட் அதிகமா இருக்காது, பட் டீல அதை விட கம்மியா இருந்தாலும் குழந்தைகளுக்கு எடுக்கக்கூடிய அளவை விட ஒரு நாளைக்கு இவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்குன்னா அதை விட கண்டிப்பா அதிகம் தான். ஸோ ஒரு கப் ஆஃப் டீல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 மில்லிகிராம், அதாவது 250 ml டீ போடுறீங்க அப்படின்னா அதுல 40 மில்லிகிராம் அளவுக்கு கெஃபைன் இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா காஃபிலையும் ஒரே அளவுல தான் கெஃபைன் இருக்குமா, இல்ல ஒவ்வொரு காஃபிக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னா வித்தியாசம் இருக்கு. டெய்லி மார்க்கெட்ல யூஸ் பண்ற காஃபி பவுடர் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாவே தெரியும். இந்த இன்ஸ்டன்ட் காஃபில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஆஃப் காஃபி, அதாவது ஒரு டீஸ்பூன் ஆஃப் காஃபி பவுடர்ல 30 இருந்து 60 மில்லிகிராம் வரைக்கும் கெஃபைன் இருக்கும். வேற நீங்க இந்த ஃபில்டர் காஃபி போடுறீங்க அப்படின்னா அதனுடைய கெஃபைன் கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதாவது ஒரு டீஸ்பூன்லயே பாத்தீங்கன்னா 60 இருந்து 80 மில்லிகிராம் வரைக்கும் இருக்கும். கெஃபைன் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த கெஃபைன் குழந்தைகளுக்கு டெய்லி பேசிஸ்ல எடுக்கிறது மூலமா என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாவே அதை கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஃபுல் டே வேலை செஞ்சுட்டு டயர்டா வீட்டுக்கு வருவோம். அப்போ ஒரு கப் ஆஃப் காஃபி குடிச்சோம்னா நமக்கே ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங் ஃபீல் இருக்கும். இல்ல நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு, இல்ல நைட் ரொம்ப நேரம் படிக்கிறோம், தூக்கம் வர மாதிரி இருக்கு, அப்போ ஒரு காஃபியோ டீயோ குடிச்சோம்னா நல்லா ரெஃப்ரெஷ் ஆகி அந்த தூக்கம் எல்லாம் போயிருது. ஸோ இது பெரியவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கலாம், பட் குழந்தைகளுக்கு அது அட்வான்டேஜ் கிடையாது. ஏன்னா நீங்க டெய்லி பேசிஸ்ல காலையில இல்ல ஈவினிங் காஃபி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா குழந்தைகளோட ஸ்லீப் பேட்டர்னை அது ஆல்டர் பண்ணும். ஸோ குழந்தைங்க நார்மலா இப்போ ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்க, ஒரு 10 வயசு கீழே இருக்கிற பசங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 8 இருந்து 10 மணி நேரம் தூங்கணும். ஸோ இதுவே காஃபி குடிச்சு ரெகுலரா, அதாவது ஈவினிங் டைம்லயோ இல்ல டே டைம்லயோ அவங்க காஃபி குடிக்கிறாங்க அப்படின்னா அந்த கெஃபைன் லெவல்ஸ் அவங்களோட பாடியில அதிகமாகி அதிக நேரம் தூங்குறத அந்த கெஃபைன் தடை பண்ணி விடுது. ஸோ குழந்தைங்க கண்டினியூஸா ஒரு 8 மணி நேரம் தூங்குறதும் குறையுது. அதே மாதிரி ஸ்லீப்னுடைய குவாலிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை ஒரு நல்லா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம்னாலும் குழந்தை நல்லா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நல்லா தூங்குறாங்க அப்படின்னா இந்த காஃபி கெஃபைன் லெவல்ஸ் அதிகமா எடுத்துக்கிறப்ப குழந்தைங்களுக்கு இந்த ஸ்லீப் குவாலிட்டி கண்டிப்பா அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது நிறைய ஆராய்ச்சியில ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இது தவிர குழந்தைகளுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கெஃபைன் அதிகமா எடுத்துக்கிறப்போ அஃபெக்ட் ஆகுது. அதாவது இப்ப கிளாஸ்ல போய் உட்கார்ந்து ஒரு பாடம் கவனிக்கணும், இல்ல நம்ம ஒரு விஷயம் சொல்லி தரோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு செஸ் கிளாஸ் அனுப்புறீங்க, இல்ல குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஒரு அகாடமிக் ஆக்டிவிட்டிக்கு அனுப்புறீங்க அப்படின்னா கண்டினியூஸா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்கார்ந்து கவனிக்கக்கூடிய திறன் குழந்தைங்களுக்கு அதிகமா காஃபியோ டீயோ, அதாவது இந்த கெஃபைன் கண்டென்ட் அதிகமா எடுத்துக்கிறப்போ குறையுது அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. இது தவிர குழந்தைகளுக்கு தேவையில்லாம ஒரு பயம், அதாவது ஆங்ஸைட்டி லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது காஃபி அதிகமா எடுத்துக்கிறப்போ. உடம்புல என்ன மாதிரியான தொந்தரவுகள் வருது அப்படின்னா குழந்தைகளுக்கு இருதய துடிப்பு, இந்த கெஃபைன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த ரத்த நாளங்களை சுருக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு வேதிப்பொருள். ஸோ இது அதிக அளவுல எடுத்துக்கிறப்போ இருதய துடிப்பு அதிகமாகும், அதே மாதிரி பிபியும் அதிகமாகும். இது தவிர குழந்தைங்களுக்கு நார்மலா அதிகமா காஃபி டீ குடிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அசிடிட்டி தொந்தரவு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அசிடிட்டினா
உள்ள நமக்கு வந்து இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகிறது. ஸோ அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகிறதும் வந்து காஃபி டீ ரெகுலர் பேசிஸ்ல எடுத்துக்கிறப்போ குழந்தைகளுக்கு தொந்தரவு வரும். அது தவிர குழந்தைகளுக்கு நீங்க நார்மலா இந்த ஒரு நியூட்ரிட்டிவான ஒரு ஃபுட்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாயந்தரம் வந்து ஒரு சுண்டல் வேக வச்சு கொடுக்குறீங்க, இல்ல ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுக்குறீங்க, அது சாப்பிட்ற நேரத்துல கூட வந்து ஒரு காஃபியோ டீயோ வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து அந்த பசி எடுக்கிற தன்மை கம்மியாகி மற்ற முக்கியமான நியூட்ரிட்டிவ் ஃபுட்ஸ் வந்து சாப்பிடக்கூடிய திறன் வந்து குறையுது குழந்தைகளுக்கு. ஸோ அவங்க அவங்க வந்து காஃபியோ டீயோ இருந்ததுன்னா அதை குடிச்சிட்டு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு ஹாப்பியா போயிடுவாங்க. ஸோ மற்ற முக்கியமான அந்த புரோட்டீன் இருக்கிற ஃபுட்டு இல்ல சத்துக்கள் நிறைஞ்ச ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிற தன்மை வந்து குறையுது கண்டிப்பா. இது தவிர முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா டீல டானின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கு. இது டீல வந்து நிறைய அளவுல இருக்கு, காஃபிலையும் கொஞ்சம் மினிமலா இருக்கு இந்த டானின் அப்படிங்கிறது. இந்த டானின் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம நார்மலாவே எடுத்துக்கிற ஃபுட்டில் இருக்கிற அயன், அதாவது இரும்பு சத்து, அதனுடைய அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டியை வந்து குறைச்சி விடுது. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு சாயந்தரம் வந்து ஒரு பேரிச்சம்பழம் கொடுக்குறீங்க, ஒரு ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் கொடுக்குறீங்க, அயன் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபுட் வந்து சாப்பிட கொடுக்குறீங்க, கீரை ஏதாச்சும் சாப்பிட கொடுக்குறீங்க, கூடவே சேர்ந்து ஒரு டீயோ காஃபியோ குடிக்கிறாங்கன்னா அந்த ஃபுட்டில இருந்து கிடைக்கக்கூடிய அயன் வந்து குழந்தைகளுக்கு கம்ப்ளீட்டா அப்சார்ப் ஆகாது. இந்த டீலையும் காஃபிலையும் இருக்கிற டானின் வந்து அந்த அப்சார்ப்ஷன் வந்து கம்மி பண்ணி விடுது. ஸோ இதெல்லாம் தான் ஜென்ரலா குழந்தைகளுக்கு டீயோ காஃபியோ குடிக்கிறதுனால வர சைடு எஃபெக்ட். ஸோ இது நிறைய பேரண்ட்ஸ் டெய்லி ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அதுலயும் எஸ்பெஷலி நம்ம வீட்டுல வந்து தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா அவங்க காஃபியோ டீயோ குடிக்கிறப்ப வந்து குழந்தைங்களும் சேர்த்து எனக்கும் அது வேணும்னு கேட்பாங்க. இல்ல பாட்டி தாத்தா எல்லாம் இதெல்லாம் நாங்க அந்த காலத்துல குடிச்சுதானே வளர்ந்தோம், உங்களுக்கும் இதெல்லாம் நாங்க கொடுத்துருக்கோம், பெண்ண குழந்தைகளுக்கு மட்டும் கொடுக்க கூடாதா அப்படிங்கறது வந்து கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் தாண்டி நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த காஃபி டீயை வந்து கொடுக்கறது அவாய்ட் பண்ணிருப்போம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்க யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, இந்த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் சொன்னதுபடி 12 வயசு கீழ் இருக்கிற எந்த குழந்தைகளுக்கும் கெஃபைன் கண்டென்ட் கொடுக்க கூடாது. இந்த கெஃபைன் வந்து நம்ம டீ காஃபில இல்லாம சாக்லேட்லயும் வந்து மினிமலா இருக்கு. பட் எப்பாச்சும் ஒரு நாள் எடுத்துக்கிறப்போ அது பிரச்சனை கிடையாது. ரெகுலர் பேசிஸ்ல கண்டிப்பா வந்து காஃபியோ டீயோ குழந்தைகளுக்கு, அதாவது கெஃபைன் வந்து உள்ள போகக்கூடாது. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 12 இயர்ஸ்க்கு மேல இருக்க குழந்தைகளுக்கு பர் டேல வந்து ஒரு 100 மில்லிகிராம் ஆஃப் கெஃபைன் வரைக்கும் அலோடு. முடிஞ்ச அளவுக்கு அதையும் குறைச்சிக்கிட்டா நல்லது. பட் 12 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு 100 மில்லிகிராம்னா ஒரு கப் ஆஃப் காஃபிலேயே நமக்கு வந்து 100 மில்லிகிராம் கிட்ட வந்துடும். அப்படி இல்லைன்னா 2 கப் ஆஃப் டீ, இது மட்டும்தான் பர் டேல வந்து அவங்களுக்கு அலோடு. ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு வேற எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.